எத்தனை பேர் வாழ்க்கையில் சோர்ந்து இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பெரிய மகிழ்ச்சியோடு இருக்கிறாங்க? இல்லை, சுமையை வைத்துக் கொண்டு வாழுகிறார்கள். அந்த சுமையை இறக்கி வைக்கக்கூடிய சுமதாங்கி கல்லாக இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையும் திருமுறையும் இருக்கிறது. அதில் சொல்ற அடுத்த பாட்டில், துன்பமெல்லாம் அற நீங்கி சுபத்தராய் என்பலாம் நெக்கு இராப்பகல் எத்தி நின்று இன்பராய் நினைந்து என்றும் இடையறாது அன்பராம் அவர்க்கு அன்பராரூரரே. நீ சுபமா வாழணும்னு சொன்னால் திருவாரூர் பெருமானுக்கு தொண்டு செய். திருவாரூரான்னு சொல்லு, திருவாரூர் அடியாருக்கு தொண்டு செய். அது சொல்லுகிறார். அடுத்த பாட்டு ரொம்ப நகைச்சுவையான பாட்டு. முரட்டு மெத்தையில் அப்பர் சுவாமி கண்டுபிடிக்கிறதுல ரொம்ப அபூர்வமானவர். எல்லாரும் பெரிய பெரிய குர்லான்னு அது இதுன்னு கண்டுபிடிச்சிருக்கிறோம். நீங்கள் படுத்த உடனே சைலன்ஸ் அடித்தாலும் தூங்க எழுப்ப முடியாதுன்னா காமிக்கிறான் பெட்டு. ஆனால் நாவுக்கரசர் கண்டுபிடிக்கிறார் முரட்டு மெத்தைன்னு பேர். சில பேருக்கு மெத்தை இல்லாமல் தூங்க முடியாது, சில பேருக்கு தலையில் அணை இல்லாமல் தூங்க முடியாது. நம்பிகளுக்கே அப்படிதான். அவர் 2 செங்கலை வச்சார், கொஞ்சம் ஏமாந்துட்டார். வச்சதை வச்சுமே ஒரு 50 செங்கல் வச்சிருக்கப்படாது, 5 பங்குனி உத்திரத்துக்கு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு அவர் வருத்தப்பட்டார். இப்போ எவ்வளவு பெரிய நீ நாட்டுடைய பிரதமராக இருந்தாலும் நல்ல அருமையான இலவம் பஞ்ச தைச்சு கொண்டு வந்து வச்சு அதுக்கு மேலே அந்த இறந்து போன அந்த அதிகாரியை படுக்க வச்சு கொளுத்துங்கன்னு சொல்லுவாங்களா? சந்தன கட்டையாக இருந்தாலும் அது முரட்டு கட்டை தான். சந்தன கட்டையை என்ன பண்ணுவாங்க? நல்லா இளைச்சா வைப்பாங்க, உடம்பு வலிக்கும் அப்படின்னு. நல்ல சிலாம்பாக இருக்கும். இந்த விறகு பார்த்துருக்கீங்களா? கட்டை விறகு உடைக்கிற இடத்துல 2ஆக பிளந்தாங்கன்னா அந்த செராயின்னு சொல்லுவாங்க, குத்தும். கையை வச்சிங்கன்னா உள்ளே ஏறிடும், இந்த பனை சிலாம்பு மாதிரி. அந்த மாதிரி முரட்டு மெத்தையா சொல்லுகிறார். நல்ல அருமையான முரட்டு மெத்தையில் வச்சு அதுக்கு மேலே படுக்க வச்சு அதுக்கு மேலே வராட்டியெல்லாம் வச்சு எருமா மட்டையை வச்சு நல்லா காலை தான் சூடு வைப்போம். முதல்ல சூடு ஏன் தலையில் வைக்கப்படாதா? ஏன்? அப்போ தான் உயிர் இருக்கானு இல்லையான்னு பார்க்குறதுக்கு. அப்பயாவது பொழைச்சிக்க மாட்டானா அப்படின்னு ஒரு ஆசை. கொல்லியை கொண்டு போய் எங்கே வைப்பாங்க? முதல்ல கொண்டு போய் கால் தான் முதல்ல சூடை உணர்ந்த குளிர்ச்சியோ சூடோ தரக்கூடிய இடம் இந்த கால் பாதம் இருக்கிறதுலே மென்மையான பகுதி. அங்கே போய் சூட போய் அப்பயாவது திரும்பி எந்திரிச்சு வந்துடுவானான்னு தெரியலையே, பார்க்கலாமான்னு சொல்லி கொஞ்சம் கடைசி சோதனை. இப்போ அதுக்கெல்லாம் வேலையே கிடையாது, எல்லாம் கட்டி வச்சிருது. கட்டி வச்சு டப்பாவில் தள்ளி